நான் பிரதிமா. இன்னைக்கு குவான்ஸ் கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் வந்து நம்பர் சிஸ்டம். மேத்ஸ்ன்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது நம்பர்ஸ் தான். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன ரீகால் பண்ண போறோம்னா, டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ரீகால் பண்ண போறோம். எதுக்காகனா, ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர்ஸ்ல ஃபெமிலியரா இருந்தா தான், அதுக்கப்புறமா கால்குலேஷன்ஸ் பண்றதுக்கு அது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் என்னெல்லாம் இருக்குங்கிறத பார்க்கலாம். அண்ட் பிஃபோர் தட் என்னன்னா, இந்த நம்பர் சிஸ்டம் டாபிக் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இந்த டாப்பிக்ல இருந்து உங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு, அதாவது இந்த கியூட், நாட்டா, நிஃப்ட், கிளாட், இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் குறைஞ்சது 2 to 3 கொஸ்டின்ஸாவது வந்துடுது. அண்ட் இந்த டாபிக் வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான டாபிக். இந்த டாபிக் பொறுத்தவரை பெருசாக நம்ம இதுக்கு ஃபார்முலாஸ் இதெல்லாம் எதுவும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதில்லை. டைரெக்டாக டெரைவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த டாப்பிக்கில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணால் நீங்கள் இந்த டாப்பிக்கில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரியல் நம்பர்னால் என்ன, ஆட், ஈவன், ப்ரைம், காம்போசிட் நம்பர்ஸ், இதெல்லாம் கான்சிக்யூட்டிவ், ஃபேஸ் வேல்யூ, பிளேஸ் வேல்யூ, டிவிசிபிலிட்டி ரூல், இது எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ரியல் நம்பர்ஸ் அப்படின்னா என்னென்னா, கலெக்ஷன் ஆஃப் ரேஷ்னல் அண்ட் இரேஷ்னல் நம்பர்ஸ். அதில் அந்த ரேஷ்னல் நம்பர்ஸ்குள்ளே என்னென்ன நம்பர்ஸ்லாம் வரும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸுங்கிறது என்னென்னா கவுண்டிங் நம்பர்ஸ். அதாவது இப்போ என்கிட்ட கொஞ்சம் சாக்லேட்ஸ் இருக்கு என் கையில். அப்போ நான் அதை எப்படி கவுண்ட் பண்ணுவேன்? 1, 2, 3, 4, 5 இப்படி கவுண்ட் பண்ணிகிட்டே போவேன். ஓகேவா? அந்த மாதிரி கவுண்டிங்காக வந்த பர்பஸ்க்காக வந்தது தான் நேச்சுரல் நம்பர். அது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும், என்லெஸ்ஸாக போயிட்டே இருக்கும், இன்ஃபினிட்டி வர. ஓகேவா? அந்த நேச்சுரல் நம்பரை நம்ம டினோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஆல்ஃபபெட் வந்து என். ஓகேவா? நேச்சுரல் நம்பர் என்னது? கவுண்டிங் பர்பஸ்க்காக வந்தது. 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும், என்லெஸ்ஸாக போகும், இன்ஃபினிட்டி வர. ஓகேவா? அண்ட் இப்போ என்கிட்ட இருக்க அந்த சாக்லேட்ஸ் எல்லாத்தையும் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துட்றேன். என்கிட்ட இப்போ என்ன இருக்கும்? எதுவுமே இருக்காது இல்லையா? ஸோ அந்த ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத டினோட் பண்ணுறதுக்கு வந்து அந்த நம்பர் தான் 0. ஓகேவா? அந்த 0 நேச்சுரல் நம்பர்ஸோட ஆட் ஆகிறப்போ என்ன ஆகுதுன்னா ஹோல் நம்பர்னு சொல்கிறோம். அந்த ஹோல் நம்பர்ஸை நம்ம டினோட் பண்ணுற லெட்டர் வந்து W. ஓகேவா? இப்போது என் கையில் ஒரு 100 ருபீஸ் இருக்குது. அதை நான் என் ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறேன். அண்ட் என் ஃப்ரெண்டு எனக்கு 50 ருபீஸ் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க, இன்னொரு 50 ரிட்டர்ன் பண்ணல. அப்போது இப்போ எனக்கு எவ்வளோ லாஸ்? எனக்கு ஒரு 50 ருபீஸ் லாஸ். அப்போ இந்த லாஸ், ஆப்சன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை டினோட் பண்ணுறதுக்கு வந்தது தான் அந்த நெகட்டிவ் சிம்பிள், அதாவது -50. ஸோ இப்போ என்னோட லாஸ் என்ன? 50. அதை டினோட் பண்ணுறதுக்காக வந்தது தான் அந்த மைனஸ். ஸோ -50. இப்போது ஹோல் நம்பர்ஸோட இந்த நெகட்டிவ் நம்பர்ஸ் ஆட் ஆகிறப்ப அதை நம்ம இன்டீஜர்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் அதை டினோட் பண்ணுற லெட்டர் இசட். அப்போது இசட்டில் என்னென்னலாம் இருக்கும்? இன்டீஜர்ஸில் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் இருக்கும், பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் இருக்கும், அண்ட் 0 வந்து நெகட்டிவும் இல்லை பாசிட்டிவும் இல்லை, தனி இன்டீஜர். ஓகேவா? 0 ஒரு இன்டீஜர், பாசிட்டிவ் இன்டீஜர், நெகட்டிவ் இன்டீஜர். ஓகேவா? 3 டைப்ஸ் ஆஃப் இன்டீஜர்ஸ். ஓகே, இப்போ ரேஷ்னல் நம்பர்னா என்னன்னு பார்க்கலாம். ரேஷ்னல் நம்பர் அப்படின்னா என்னென்னா, அந்த நம்பரை P/Q ஃபார்மில் எழுத முடியும். அதாவது ஒரு ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுத முடியணும் நம்மளால். P/Qங்கிற ஃபார்மில் எழுத முடியும். இப்போது இந்த ஃப்ராக்ஷன் ஃபார்ம்னா, அப்போ ஃப்ராக்ஷனுக்கும் ரேஷ்னல் நம்பருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷன்னா என்னென்னா, அதில் நெகட்டிவ் நம்பர்ஸ் வராது. அதாவது இந்த P/Qவோட வேல்யூ நெகட்டிவாக இருக்காது. பட் ரேஷ்னல் நம்பர்ஸில் P/Qவோட வேல்யூ நெகட்டிவ்ஸாக இருந்துக்கலாம். அதாவது P/Qவோட வேல்யூஸ் இன்டீஜர்ஸாக இருக்கலாம். Pக்கு நான் இன்டீஜர் வேல்யூ எடுத்துக்கலாம், Qக்கும் நான் இன்டீஜர் வேல்யூ எடுத்துக்கலாம், எக்ஸப்ட் 0. Q வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். ஏன்னா 0வாக இருந்தால் என்ன ஆகும்? டிவைட் பண்ணுறப்ப நம்மளால் வேல்யூ ஃபைண்ட் பண்ண முடியாது, அன்டிட்டர்மைண்ட் ஆகிடும். அதனால Qவோட வேல்யூ மட்டும் 0வாக இருக்கக்கூடாது. ஃப்ராக்ஷனுக்கும் த சேம் ரூல் தான். P/Qவோட வேல்யூஸ் என்னவாக இருக்கும்? ஹோல் நம்பர்ஸாக இருக்கும். ஏன்னா நெகட்டிவ் கிடையாது, ஃப்ராக்ஷனில் நெகட்டிவ் வராது. ஸோ P/Qவோட வேல்யூஸ், Pயோட வேல்யூஸ் வந்து ஹோல் நம்பராக எடுத்துக்கலாம், Qவோட வேல்யூவும் ஹோல் நம்பராக எடுத்துக்கலாம். பட் Q வந்து ஃப்ராக்ஷன்லையும் சரி ரேஷ்னல் நம்பர்லையும் சரி நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். ஓகேவா? அப்போ ஃப்ராக்ஷனுக்கும் ரேஷ்னல் நம்பருக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் புரியுதா? ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுத முடிகிறது தான் ரேஷ்னல் நம்பர். பட் ஃப்ராக்ஷன் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். ரேஷ்னல் நம்பருக்கு நம்ம நெகட்டிவ் நம்பர்ஸும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ரேஷ்னல் நம்பர்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று டெர்மினேட்டிங், இன்னொன்று நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங். டெர்மினேட்டிங் என்னென்னா 1/2ஓட வேல்யூ என்னது? 0.5. அப்போது 5ங்கிற அந்த டெசிமல் பாயிண்டோட வேல்யூ அங்கே ஸ்டாப் ஆகுது, கண்டினியூவாக போகலை, 5ஓட அது கட் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாப் ஆகிறத டெர்மினேட்டிங்னு சொல்லுவோம், டெர்மினேட் ஆகுது. இப்போ இங்கே 1/3 எடுத்துக்கிட்டேன்னா 0.333ன்னு கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும், இதுக்கு ஒரு எண்டு கிடையாது. ஸோ இந்த மாதிரி எண்ட் ஆகாமல் கண்டினியூஸாக போகிறத நான் டெர்மினேட்டிங்னு சொல்லுவோம். எண்ட் ஆச்சுன்னா அதை டெர்மினேட்டிங்னு சொல்லுவோம், எண்ட் ஆகலைன்னா நான் டெர்மினேட்டிங்னு சொல்லுவோம். இங்கே
இந்த 3 சேம் 3 தானே வருது, ஒரே 3 3 3 ஒரே நம்பர் தான் ரிப்பீட் ஆகுது. இந்த மாதிரி ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகிறத ரெக்கரிங்னு சொல்லுவோம். டிஃப்ரெண்ட் நம்பர் வந்துச்சுன்னா அதை நான் ரெக்கரிங்னு சொல்லுவோம். ஸோ புரியுதா? இப்போ 1/2ஓட வேல்யூ, அதாவது ரேஷனல் நம்பர்னா என்னது, p/qங்கிற ஃபார்மில் எழுதக்கூடிய நம்பர்ஸ். அண்ட் அது 2 டைப்ஸில் இருக்குது. ஒன்று டெர்மினேட் ஆகணும், 1/2ன்னு போட்டான்னா 0.5ஓட அந்த வேல்யூ அப்படியே ஸ்டாப் ஆகுது. ஸோ அது டெர்மினேட்டிங். இங்கே 1/3ன்னு எடுத்துக்கிட்டேன்னா அது 3ஓட வேல்யூ கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது, ஸ்டாப் ஆகாமல். அந்த இதை நம்ம என்ன சொல்லுவோம், நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங். ஓகே, இப்போ இரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னா என்னென்னா, இது அப்படியே ரேஷனல் நம்பர்ஸ்க்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அதாவது ரேஷனல் நம்பரை எப்படி எழுதுவோம், நம்ம p/q ஃபார்மில் எழுதுவோம். அப்போது இரேஷனல் நம்பர் எப்படி இருக்கும்னா, p/q ஃபார்மில் எழுத முடியாத எல்லாமே இரேஷனல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போது இது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ √3 எடுத்துக்கிட்டோன்னா அதோட வேல்யூ 1 7 3 2 0 5 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ பைக்கு எடுத்துக்கிட்டோன்னா 3.1415 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போது இங்கேயும் டெசிமல் வேல்யூஸ் தான் வந்திருக்கு. ஆனால் நமக்கு இங்கே டெர்மினேட்டும் ஆகலை, ரெக்கரும் ஆகலை. டெர்மினேட்னா என்ன சொன்னேன், ஒரு பாயிண்ட், டெசிமல் பாயிண்ட் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் ஸ்டாப் ஆகும். அப்படி ஸ்டாப் ஆகியிருக்கா, இங்கே ஆகலை. ஸோ இங்கே ஸ்டாப் ஆகாதனால அதை நம்ம நான் டெர்மினேட்டிங்னு சொல்கிறோம். அண்ட் சேம் இது திரும்ப திரும்ப வந்தால் ரெக்கரிங்னு சொல்லுவோம். இங்கே அப்படியும் இல்லை. ஸோ இது நான் ரெக்கரிங். அப்போது டெசிமல் வேல்யூ வந்து நான் டெர்மினேட்டிங்காகவும் இருந்து நான் ரெக்கரிங்காகவும் இருந்துச்சுன்னா அதை நம்ம இரேஷனல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் புரியுதா? √3 பைக்கு நம்ம 22/7ன்னு ஒரு வேல்யூ எடுப்போம் இல்லையா, பை இஸ் ஈக்குவல் டு 22/7ன்னு ஒரு வேல்யூ எடுப்போம். பட் இது வந்து நம்மளால் ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுத முடியுது. ஏன்னா இது வந்து எக்ஸாக்ட் வேல்யூவில் அப்ராக்சிமேட்டாக எடுத்திருப்போம் பையோட வேல்யூ. அதனால தான் இதை நம்மளால் ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுத முடியுது. பையோட எக்ஸாக்ட் வேல்யூ வந்து 3.1415ன்னு கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். ஸோ பையோட எக்ஸாக்ட் வேல்யூ வந்து இரேஷனல் நம்பர். அதையே நம்ம அப்ராக்சிமேட்டாக 22/7 எடுக்கிறோம் இல்லையா, இந்த 22/7 வந்து ரேஷனல் நம்பர். இதை இரேஷனல்னு சொல்லக்கூடாது, ஏன்னா இதை நம்மளால் ஃப்ராக்ஷனில் எழுத முடியுது. ஸோ 22/7 வந்து இரேஷனல் நம்பர் கிடையாது. ஓகேவா? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்த்தோம், நேச்சுரல் நம்பர்னால் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும், அது கூட 0 ஆட் ஆகிறப்ப ஹோல் நம்பர், நெகட்டிவ் நம்பர்ஸ் ஆட் ஆகிறப்ப அதுக்கு பேர் இன்டீஜர், அண்ட் ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுத போகிறப்போ அதுக்கு பேர் ரேஷனல் நம்பர்ஸ். இது இல்லாத மற்ற எல்லாத்தையும் இரேஷனல்னு சொல்லுவோம். டோட்டலாக இந்த கலெக்ஷனை வந்து ரியல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நேச்சுரல் நம்பர் எடுத்துக்கிட்டால் அதை ரேஷனல் நம்பர்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இப்போ 2ன்னு நான் எடுக்கிறேன்னா இந்த 2வை வந்து நான் 2/1ன்னு எழுதலாமா? ஸோ என்னால் ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுத முடியுதா? அப்போது அது ரேஷனல் நம்பர். ஓகேவா? இந்த மாதிரி ஹோல் நம்பர், இன்டீஜர்ஸ் எல்லாத்தையுமே என்னால் ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுதலாம். கீழே by1 போட்டால் ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுதலாம். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம ரேஷனல் நம்பர்ஸ்னு சொல்லலாம். அப்போ நேச்சுரல் நம்பரையும் நம்ம ரேஷனல் நம்பர்னு சொல்லலாம், ஹோல் நம்பரையும் சொல்லலாம். ஏன்னா இது எல்லாத்துக்குமே கீழே நம்மளால் by1 போட, இப்போ இன்டீஜர் -2 எடுக்கிறேன், கீழே என்னால் by1 போட முடியுமா? ஸோ அப்போ இதுவும் ஒரு ரேஷனல் நம்பர் ஆகிடும். ஓகேவா? அப்போது இது எல்லாமே ரேஷனல் நம்பரும் கூட. ஓகேவா? ஸோ நேச்சுரல்லையோ ஹோல்லையோ இன்டீஜரையோ எந்த நம்பரை எடுத்துக்கிட்டாலும் என்னால் அதை ரேஷனல் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அந்த நம்பர்ஸையும் நம்ம ரேஷனல் நம்பர்ஸ்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போது ஆட் அண்ட் ஈவன் நம்பர்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஈவன்னா என்னென்னா, ஒரு நம்பர் 2ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆச்சுன்னா, அதாவது ரிமைண்டர் எதுவும் வராமல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆச்சுன்னா அதை ஈவன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 4 எடுத்துக்கலாம். 4ஐ 2ஆல் டிவைட் பண்ணுறப்ப ரிமைண்டர் வராது, கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுமா? அப்போ 4 வந்து ஈவன் நம்பர். அதே மாதிரி 8 10 12 இந்த மாதிரி நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அது 2ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும், ரிமைண்டர் வராது. அப்படி வந்ததுன்னா அதை நம்ம ஈவன் நம்பர்னு சொல்லுவோம். அதாவது ரிமைண்டர் இல்லாமல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகிற நம்பர்ஸை, 2ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகிற நம்பர்ஸை ஈவன் நம்பர்னு சொல்லுவோம். அப்படியே அதுக்கு ஆப்போசிட்னா ஆட் நம்பர்னா என்னென்னா, 2ஆல் டிவைட் பண்ணுறப்ப ரிமைண்டர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 எடுத்துக்கிறேன், நான் 2ஆல் டிவைட் பண்ணுறப்போ 1 ரிமைண்டர் வருமா? அப்போது அதே மாதிரி 7 எடுத்துக்கிறேன், அதையும் நான் 2ஆல் டிவைட் பண்ணுறப்ப எனக்கு ரிமைண்டர் வரும். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணுறப்போ ரிமைண்டர் வந்தால் அது ஆட் நம்பர், ரிமைண்டர் வராமல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆச்சுன்னா அது ஈவன் நம்பர். ஓகேவா? இப்போது ப்ரைம் நம்பர்னால் ஃபஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். ப்ரைம் நம்பர்னால் 2 ஃபேக்டர் இருக்கும். ஃபஸ்ட் ஃபேக்டர்னால் நம்ம என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஒரு நம்பர் 12ன்னு நான் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 12ன்னு நான் ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இதை நான் இப்போது 3ஆல் டிவைட் பண்ணுறேன். இப்போ எனக்கு இந்த 3 இதை கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணுமா, ரிமைண்டர் இல்லாமல்? அதே போல் இப்போ 12
6ஆல் டிவைட் பண்ணுறேன். இப்போ இந்த 6ம் ரிமைண்டர் இல்லாமல் கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணும் 12. ஓகேவா? இப்போது 12 5ஆல் நான் டிவைட் பண்ணுறேன். இப்போ இந்த 5 12 கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணுமா? பண்ணாது. நம்மளுக்கு ரிமைண்டர் கிடைக்கும். ஸோ ஃபேக்டர்னால் என்னென்னா ஒரு நம்பரை ரிமைண்டர் இல்லாமல் கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணக்கூடிய நம்பர்ஸை தான் நம்ம ஃபேக்டர்னு சொல்கிறோம். அதாவது இப்போ இந்த 12க்கு 3 ஒரு ஃபேக்டர், 6 ஒரு ஃபேக்டர், ஆனால் 5 ஃபேக்டர் கிடையாது. ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ ஃபேக்டர்னால் என்னென்னு புரிஞ்சுதா? என்னென்னா ஒரு நம்பரை கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணும், ரிமைண்டர் வரக்கூடாது. ஓகேவா? அப்போது இந்த ப்ரைம் நம்பரை பொறுத்தவரை 2 ஃபேக்டர் அப்படின்னா அந்த 2 ஃபேக்டர் என்ன அப்படின்னா ஒன்று 1, இன்னொன்று த சேம் நம்பர். இப்போ 5னு எடுத்துக்கிட்டால் 5. 5 வேறு எந்த நம்பராலையும் டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. 1ஆலையும் 5ஆலையும் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும். ஸோ அதே போல் இப்போ 7 எடுத்துக்கிட்டால் 7 என்ன பண்ணலாம்? 7 வந்து 1ஆல் டிவைட் பண்ணலாம், இன்னொன்று 7ஆல் தான் டிவைட் பண்ண முடியும். ஸோ 2 ஃபேக்டர், ஒன்று அந்த நம்பர், இன்னொன்று 1. இப்படி 2 ஃபேக்டர் இருந்துச்சுன்னா அதை நம்ம ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். ப்ரைம் நம்பர் இல்லாத மற்ற எல்லாமே காம்போசிட் நம்பர். அப்போ அதோட ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்கும்? ப்ரைம் நம்பருக்கு எத்தனை ஃபேக்டர்? 2 ஃபேக்டர். அப்போ அதுக்கு மேலே அபோவ் 2 ஃபேக்டர் இருந்துட்டாலே அது காம்போசிட் நம்பர்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 4 எடுத்துக்கிட்டோன்னா 4 வந்து 1ஆல் டிவைட் ஆகும், 2ஆலையும் டிவைட் ஆகும், 4ஆலையும் டிவைட் ஆகும். அப்போ இங்கே 4க்கு எத்தனை? 3 ஃபேக்டர்ஸ் வந்துருச்சு. அப்போ 4 வந்து காம்போசிட் நம்பர். புரியுதா? ப்ரைம் நம்பர் இல்லாத அப்போ மற்ற எல்லாமே காம்போசிட் நம்பராக தான் இருக்கும். அண்ட் இந்த ப்ரைம் அண்ட் காம்போசிட் நம்பர்ஸ் பற்றி சில ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். என்னென்னா 1 வந்து ப்ரைமும் கிடையாது, காம்போசிட்டும் கிடையாது. ஏன்னா 1க்கு ஒரே ஒரு ஃபேக்டர் தான் இருக்கும். ஸோ அது ப்ரைமும் கிடையாது, காம்போசிட்டும் கிடையாது. 2க்கு வந்து ஒரே ஒரு ப்ரைம் நம்பர் ஈவனில் இருக்குதுன்னா அது 2 மட்டும்தான். மற்ற 4 எடுத்துக்கிட்டாலே அதுக்கு 3 ஃபேக்டர் வந்துடுது இல்லையா? ஸோ 2 மட்டும்தான் ஒரே ஒரு ஈவன் ப்ரைம் நம்பர். வேறு எந்த ஈவன் நம்பருமே ப்ரைம் நம்பராக இருக்காது 2வை தவிர. ஸோ 2 இஸ் த ஒன்லி ஈவன் ப்ரைம் நம்பர். 100க்குள்ளே நம்மளுக்கு 25 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. முடிஞ்சால் அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்தோன்னே இது ப்ரைம் நம்பர் அப்படின்னு கெஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் அடிக்கடி இந்த மாதிரி ஏதாவது டேபிள்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த நம்பர்ஸ் உங்களுக்கு ஃபெமிலியராக இருக்கும். அது பின்னாடி கால்குலேஷன்ஸ்க்கு மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். இப்போ ஒரு நம்பர் கொடுத்து அது ப்ரைமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கு இருக்க மெத்தட்ஸை நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 29 எடுத்துக்கிறேன். 29 இதுதான் என்னோட எண். ஓகேவா? இந்த எண்ணை இப்போ நான் ப்ரைமா இல்லையான்னு நான் கண்டுபிடிக்கணும். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்கொயர் வேல்யூனா என்னென்னா இப்போது 4, 2 2s are 4, 3 3s are 9 இந்த மாதிரி வருது இல்லையா? அது எல்லாத்தையும் ஸ்கொயர் வேல்யூன்னு சொல்லுவோம். 16. அப்போது 29 பக்கத்தில் இருக்க ஸ்கொயர் வேல்யூ என்ன? 36. ஓகேவா? 36க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும்? இப்போது 29 பக்கத்தில் இருக்க ஸ்கொயர் வேல்யூ. அப்போது இந்த ஸ்கொயர் வேல்யூவை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா கே ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஏன்னா 6 × 6 தானே இந்த 36. அதனால அப்போ இந்த கே வேல்யூ என்னவாக இருக்கும்? 6. ஓகேவா? ஃபஸ்ட்டு புரியுதா? இப்போ நான் என்னோட எண் வந்து 29. இதுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்கொயர் வேல்யூ நான் சூஸ் பண்ணுறேன். 29க்கு பக்கத்தில் பட் அதிகமாக இருக்கிற வேல்யூ தான். 29 விட அதிகமாக இருக்கிற வேல்யூவை தான் சூஸ் பண்ணும். ஸோ 36 நான் எடுத்திருக்கேன். இந்த 36 வந்து ஸ்கொயர் வேல்யூ தானே, அதனால் அதை நான் கே ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். இப்போது இதுக்கு ரூட் எடுத்தால் என்ன ஆகும்? 6. அப்போது இதுக்கு ரூட் எடுத்தால் கே. ஸோ என்னோட கே என்னது? 6. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 6க்கு கீழே இருக்க ப்ரைம் நம்பர்ஸை சூஸ் பண்ணும். 6க்கு கீழே என்னென்ன ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது? 1 ப்ரைம் நம்பரா? இல்லை. ஸோ 1 எடுத்துக்க கூடாது. அப்போது 2 ப்ரைம் நம்பர், ஒரே ஒரு ஈவன் ப்ரைம் நம்பர் 2 அண்ட் 3 5. இப்போது 6க்கு கீழே இருக்க 3 ப்ரைம் நம்பர்ஸை நான் எடுத்திருக்கேன். இந்த 3 ப்ரைமாலையும் இதை டிவைட் பண்ணி பார்க்கணும். 29 2ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. ரிமைண்டர் கண்டிப்பாக வரும். 3ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. ஏன்னா 27 அதுக்கப்புறம் 13 வந்துடும் இல்லையா? ஸோ 3ஆலையும் டிவைட் ஆகாது. கண்டிப்பாக 5ஆலையும் டிவைட் ஆகாது. ஸோ இந்த 3 ப்ரைம் நம்பர்ஸாலையும் டிவைட் ஆகலை அப்படிங்கிறப்போ என்ன மீனிங்னா இந்த 29 வந்து ப்ரைம் நம்பர். ஓகேவா? இப்போ சப்போஸ் இந்த 3ல் ஏதோ ஒன்று இந்த 29 டிவைட் பண்ணிடுச்சு அப்படின்னா 29 நம்ம ப்ரைம் நம்பர்னு சொல்ல முடியாது. ஓகேவா? புரியுதா? 29ன்னு ஒரு நம்பர் நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்கொயர் வேல்யூ சூஸ் பண்ணுறேன். அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். அப்போ 36க்கோட ஸ்கொயர் ரூட் 6 ஆகுது. இந்த 6க்கு கீழே இருக்க ப்ரைம் நம்பர்ஸை சூஸ் பண்ணணும். அது 2 3 5 இருக்குது. இந்த 3 நம்பராலையும் இந்த நான் 29 டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணணும். அப்படி சப்போஸ் டிவைட் ஆச்சுன்னா அது ப்ரைம் நம்பர் இல்லை. 3ஆலையுமே அது டிவைட் ஆகலைன்னா அது ப்ரைம் நம்பர். புரிஞ்சுதா? இப்படி தான் நம்ம பெரிய நம்பர் என்ன நம்பர் கொடுத்தாலும் இந்த மாதிரி போட்டு கண்டுபிடிச்சிடலாம். கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னா என்னென்னா அடுத்தடுத்து நெக்ஸ்ட் கண்டினியூஸாக இன்க்ரீசிங் ஆர்டரில் வர நம்பர்ஸை தான் நம்ம கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது
45ன்னு எடுத்துக்கிறேன்னா 45க்கு அடுத்த நம்பர் 46, அதுக்கு அடுத்து 47. இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு கண்டினியூஸாக வரணும், இன்க்ரீசிங் ஆர்டரில் வரணும் அடுத்தடுத்த நம்பர்ஸ். ஓகேவா? இதைத்தான் நம்ம கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். இந்த இதில் இருந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, த சம் ஆஃப் 3 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் இஸ் 87, தென் ஃபைண்ட் த மிடில் நம்பர், இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு 3 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸை ஆட் பண்ணுறப்ப 87. ஸோ அந்த நம்பர்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரி கேட்குறப்ப நம்ம எப்படி இதை டினோட் பண்ணுவோம் அப்படின்னா, அந்த கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸை இப்போ ஃபஸ்ட்டு நம்பரை நான் எக்ஸ்ன்னு எடுக்கிறேன்னா நெக்ஸ்ட் நம்பர் எப்படி இருக்கும்? 1 கூட இருக்குமா? நெக்ஸ்ட் நம்பருங்கிறப்ப 1 தானே கூட இருக்கும். ஸோ அதுக்கடுத்து எக்ஸ் ப்ளஸ் 2 இந்த மாதிரி நான் டினோட் பண்ணணும். அப்போ கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸை நான் எப்படி டினோட் பண்ணணும்? எக்ஸ் ப்ளஸ் 1, எக்ஸ் ப்ளஸ் 2. ஒவ்வொரு கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்க்கும் நடுவில் இருக்க டிஃபரன்ஸ் வேல்யூ 1 தான். ஓகேவா? ஏன்னா நெக்ஸ்ட் நம்பர் தானே எடுக்கிறோம். ஸோ டிஃபரன்ஸ் வேல்யூ 1. இப்போ கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர், ஈவன் நம்பர், இது எப்படி இருக்கும்? இப்போ 2 வந்து ஈவன், அப்போ 4 அடுத்த கன்சிக்யூட்டிவ் நம்பர், அதுக்கு அடுத்த கன்சிக்யூட்டிவ் நம்பர் 6. அதே போல் இதுக்கு எடுத்துக்கிட்டால் 1, 3, 5, 7. ஏன்னா எல்லாமே ஆட் நம்பர்ஸாக தான் இருக்கும், கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர். ஸோ 1, 3, 5, 7, இங்கே 2, 4, 6, 8 இந்த மாதிரி. அப்போது இதுக்கு நடுவில் அந்த நார்மல் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்க்கு நடுவில் வந்து நெக்ஸ்ட் நம்பர் எடுப்போம். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து 1 தான் இருக்கும். இங்கே ஆட் ஈவன்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காக எடுக்கிறனால இது எப்படி இருக்கும்? ஆட் நம்பர், 2 ஆட் நம்பருக்கு நடுவில் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் 2 இருக்குமா? ஸோ கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பருக்கு நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ் 2, அதே போல் கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பருக்கு நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ் 2. இதை நம்ம எப்படி டிவைட் பண்ணோம்? அங்கே 1 டிஃப்ரென்ஸ் இருந்தனால எக்ஸ் ப்ளஸ் 1, எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு ஒன்றா ஆட் ஆகிட்டு போச்சு. இப்போ இங்கே டிஃப்ரென்ஸ் 2 இருக்கும். ஸோ அப்போது நான் கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பரை எக்ஸ்ன்னு ஃபஸ்ட் நம்பரை எக்ஸ்ன்னு எடுத்தேன்னா நெக்ஸ்ட் நம்பர் என்ன எடுக்கலாம்? எக்ஸ் ப்ளஸ் 2, அடுத்த நம்பர் எக்ஸ் ப்ளஸ் 4. சேம் தான் இதுக்கும். இப்போ ஈவன் நம்பரை நான் எக்ஸ்ன்னு எடுத்தேன்னா நெக்ஸ்ட் ஈவன் நம்பர் எக்ஸ் ப்ளஸ் 2, அதுக்கடுத்து எக்ஸ் ப்ளஸ் 4. ஸோ இப்படி கண்டினியூஸாக போயிட்டுருக்கும். ஸோ கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்னா என்ன, கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்னா என்ன, அதை எப்படி டினோட் பண்ணுவோன்னு பார்த்தோம். எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் எக்ஸ் ப்ளஸ் 2. ஏன் 2 கூடுதுன்னா ஒரு 2 ஆட் நம்பருக்கு நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ் எப்போவுமே 2ஆக இருக்கும். அதே போல் 2 ஈவன் நம்பருக்கு நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ் எப்போவுமே 2. ஸோ அந்த நம்பர்ஸுமே 2 தான் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் எக்ஸ்ன்னு எடுத்தால் நெக்ஸ்ட் நம்பர் எக்ஸ் ப்ளஸ் 2, அடுத்த நம்பர் எக்ஸ் ப்ளஸ் 4. அதே இது அதுக்கு எக்ஸ் ப்ளஸ் 2, எக்ஸ் ப்ளஸ் 4. ஓகேவா? இப்போ கோப்ரைம்னா என்னென்னா, ஒரு 2 நம்பர் எடுத்துக்கிறோம், பி கியூ ஏதோ ஒரு 2 நம்பர். அந்த 2 நம்பருக்கு நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுனா என்னன்னு தெரியும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 4க்கு என்ன ஃபேக்டர்? 2, 2, 1. இப்போ 6க்கு எடுத்துக்கிறேன்னா 2, 3, 3, 1. இப்போது இதில் என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் காமனாக இருக்கோ அதை தான் நம்ம ஹெச்சிஎஃப்னு சொல்லுவோம். ஓகேவா? இது இப்போ 4க்கும் 6க்கும் 1 இருக்குது காமனாக, 2 இருக்குது. ஸோ 1 × 2, 2. அப்போ 4க்கும் 6க்கும் ஹெச்சிஎஃப் எடுத்தால் வேல்யூ என்ன வருது? 2. அப்போ ஹெச்சிஎஃப் 4க்கும் 6ஓட ஹெச்சிஎஃப் வேல்யூ 2. அந்த மாதிரி இப்போது ஒரு 2 நம்பர் நான் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த 2 நம்பரோட ஹெச்சிஎஃப் வேல்யூ எனக்கு 1 மட்டும்தான் வரணும். அப்படி வந்தால் அந்த 2 நம்பர் அந்த செட்டை நான் கோப்ரைம் செட்டுன்னு சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் 2, 3 எடுத்துக்கலாம். இப்போ 2க்கு என்ன இருக்கும் ஃபேக்டர்? 2க்கு 2வும் 1ம் தான். 3க்கு என்ன இருக்கும்? 3 1 தான். ஸோ அப்போ இங்கே காமன் ஃபேக்டர்னு எடுத்துக்கிட்டால் 1 மட்டும்தான் காமனாக இருக்குது. இங்கேயும் இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ அது காமனாக இல்லை. அப்போது இந்த 2க்கும் 3க்கும் ஹெச்சிஎஃப் வேல்யூ என்ன வருது? 1. ஸோ அப்போ என்ன சொல்லலாம்? இந்த 2/3 கோப்ரைம் செட்டுன்னு சொல்லலாம். இப்போ 7க்கும் 9க்கும் அதே மாதிரி எடுக்கலாம். 7ஓட ஃபேக்டர்ஸ் என்ன? 7 ப்ரைம் நம்பரா, அதனால் 2 ஃபேக்டர். 7 ப்ரைம் நம்பர்னால 2 ஃபேக்டர், 1ம் 7ம். பட் 9க்கு என்னென்ன வரும்? 9க்கு 3 போடலாமா? 3, 3, 1. ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறது இங்கேயும் 1, இங்கேயும் 1. இங்கே 7 இருக்குது, இங்கே 7 இல்லை. ஸோ இது ரெண்டோட ஹெச்சிஎஃப் வேல்யூ 1. அப்போது இந்த செட்டுக்கும் 7, 9 இதுவும் கோப்ரைம் செட். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் இந்த 4மே உங்களுக்கு கோப்ரைம் செட்ஸ். அப்போது ஒரு 2 நம்பர் கொடுத்து அதோட ஹெச்சிஎஃப் வேல்யூ வந்து 1ஆ இருந்துச்சுன்னா அந்த நம்பர்ஸை நம்ம கோப்ரைம் செட்டுன்னு சொல்லுவோம். இப்போ அந்த 2 நம்பருக்கும் ஹெச்சிஎஃப் வேல்யூ 1 இல்லாமல் வேறு ஏதாவது வந்ததுன்னா அதை கோப்ரைம் செட்டுன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? ஓகே, இப்போது ஃபேஸ் வேல்யூ, பிளேஸ் வேல்யூ அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு ட்வின்ஸ் இருக்காங்க. அப்போ அந்த 2 பேரும் பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்க? ஒரே மாதிரி இருப்பாங்க.
அவங்க 2 பேரும் ஒரு பேங்க்கில் வேலை பார்க்குறாங்க. ஒருத்தர் மேனேஜராக இருக்கார், ஒருத்தர் கிளர்க்காக இருக்கார். அப்போது இவங்க 2 பேரும் வேறு வேறு பொசிஷனில் இருக்கார். கிளர்க்கை விட மேனேஜர் பொசிஷன் கொஞ்சம் ஹை. ஓகேவா? அப்போ அவங்க சேலரியும் ஹை. ஸோ இப்போது இந்த 2 ட்வின்ஸோட ஃபேஸ் எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா? அதைத்தான் நம்ம ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவோம். ஒரு நம்பர் எந்த இடத்துல இருந்தாலும் அதே வேல்யூ கொடுக்கும். இப்போ 5 வந்து ஒன்ஸ் பிளேஸில் இருந்தாலும் 5 தான், தௌசண்ட்ஸ் பிளேஸில் இருந்தாலும் அது 5 தான். ஓகேவா? அதைத்தான் நம்ம ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவோம். அதுவே பிளேஸ் வேல்யூவில் 5 வந்து ஒன்ஸ் பிளேஸில் இருந்துச்சுன்னா அதை 5ன்னு சொல்லுவோம். 100th பிளேஸில் இருந்துச்சுன்னா 500ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்னொரு சம் பார்த்தா உங்களுக்கு கிளியர் ஆகும். இப்போது இந்த சம் எடுத்துக்கலாம். இப்போது இதோட ஃபேஸ் வேல்யூ என்ன? ஒரே மாதிரி இருக்கும். ஃபேஸ் வேல்யூ வந்து எதை ஒரே மாதிரி இருக்கும், எங்கே இருந்தாலும் அது ஒன்று. அப்போது ஃபேஸ் வேல்யூ இதுக்கு 3, 5, 8, 4, 5, 7. இப்போது பிளேஸ் வேல்யூ எழுதலாம். இதுக்கு 3, இதுக்கு 50, இது 800, இது 4000, இது 50,000, இது 7 lakh. ஓகேவா? அப்போது ஃபேஸ் வேல்யூ என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 எடுத்துக்கலாம். 5 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஃபேஸ் வேல்யூ என்ன சொல்லுவோம்? இங்கே இருந்தாலும் அது 5 தான், இந்த இடத்துல இருந்தாலும் அது 5 தான். இதே பிளேஸ் வேல்யூ பார்த்தோன்னா இங்கே இருக்கிறப்போ அதை 15 சொல்லுவோம், இங்கே இருக்கப்போ என்ன சொல்லுவோம்? 50,000ன்னு சொல்லுவோம். ஸோ ஃபேஸ் வேல்யூனா என்ன? ஒரு நம்பர் எந்த இடத்துல இருந்தாலும் சேம் வேல்யூ கொடுக்குறது. அதாவது 5 இங்கே இருக்கிறப்பையும் 5 தான், இந்த இடத்துல இருக்கப்பையும் அதோட வேல்யூ 5 தான். இதை நம்ம ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவோம். பிளேஸ் வேல்யூ எப்படி? அதோட பொசிஷனை பொறுத்து மாறும் இல்லையா? இங்கே இருக்கப்போ அதை 15 சொல்கிறோம், இங்கே இருக்கப்போ அதை 50,000ன்னு சொல்கிறோம். ஸோ ஃபேஸ் வேல்யூக்கும் பிளேஸ் வேல்யூக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுதா? ஸோ ஒரு நம்பர் எங்கே இருந்தாலும் சேம் நம்பராகவே இருக்கிறத ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவோம். அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி அதோட வேல்யூ மாறுச்சுன்னா அதை பிளேஸ் வேல்யூன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம டிவிசிபிலிட்டி ரூல் பார்க்க போகிறோம். டிவிசிபிலிட்டி ரூல் அப்படின்னா என்னென்னா, ஒரு நம்பரை வந்து நார்மல் டிவிஷன் மெத்தடில் வந்து டிவைட் ஆகுமா ஆகாதான்னு கண்டுபிடிக்கிறத விட ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக டிவைட் ஆகுமா ஆகாதா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கான ரூல்ஸை தான் நம்ம டிவிசிபிலிட்டி ரூல்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு ரூல் இருக்கும். அது என்னென்னலாம் இருக்குதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து ஈஸியாக 5, 10 ஒரு நம்பர் வந்து லாஸ்ட் டிஜிட் வந்து 0வால் முடிஞ்சதுன்னா அந்த நம்பர் 10ஆல் டிவைட் ஆகும். லாஸ்ட் டிஜிட் 0வாக இருந்தால் அந்த நம்பர் 10ஆல் டிவைட் ஆகும். அதே போல் லாஸ்ட் டிஜிட் 5ஆவோ இல்லை 0வாவோ இருந்துச்சுன்னா அந்த நம்பர் 5ஆல் டிவைட் ஆகுமா? 0வாக இருந்தால் 10ஆல் டிவைட் ஆகும். லாஸ்ட் டிஜிட் 5ஆவோ இல்லை 0வாவோ இருந்தால் 5ஆல் டிவைட் ஆகும். ஸோ நம்ம ஃபஸ்ட் ஈஸியாக வர்றதெல்லாம் ஃபஸ்ட் எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம்? ஃபஸ்ட்டு நம்ம இப்போ 5க்கு பார்த்துட்டோம், 10க்கு பார்த்துட்டோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் எதுக்கு பார்க்கலாம் அப்படின்னா, ஓகே இப்போது 2 எடுத்துக்கலாம். லாஸ்ட் டிஜிட் ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா அந்த நம்பர் எல்லாமே 2ஆல் டிவைட் ஆகும்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் 64 எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 4 வந்து ஈவன் நம்பரா? அப்போ அது 2ஆல் டிவைட் ஆகுமா? அப்போது இந்த 64ம் 2ஆல் டிவைட் ஆகும். இப்போது 63 எடுத்துக்கிறேன். 3 வந்து ஈவனா? நோ, ஆட் நம்பர். அப்போது 3 வந்து 2ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்போது இந்த 63 2ஆல் டிவைட் ஆகாது. ஓகேவா? அப்போ 2ஓட ரூல் என்ன? லாஸ்ட் டிஜிட் ஈவனாக இருந்துச்சுன்னா அந்த நம்பர் டிவைட் ஆகும். ஓகேவா? இப்போது நம்ம 2க்கும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இப்போது 3க்கும் 9க்கும் சேம் ரூல் தான். அதாவது ஒரு நம்பர் கொடுத்து 3ஆலேயோ இல்லை 9ஆலேயோ டிவைட் ஆகுதான்னு கண்டுபிடிக்க சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்னா, கொடுத்துருக்க நம்பரோட டிஜிட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அந்த ஆட் பண்ண அந்த வேல்யூ 3ஆல் டிவைட் ஆச்சுன்னா அந்த ஹோல் நம்பரும் 3ஆல் டிவைட் ஆகும். அதே போல் 9ஆல் டிவைட் ஆச்சுன்னா அந்த ஹோல் நம்பரும் 9ஆல் டிவைட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 348ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இதோட டிஜிட்ஸை இப்போ நான் ஆட் பண்ணுறேன். 3 + 4 7, 7 + 8 15. இப்போது இது 3ஆல் டிவைட் ஆச்சுன்னா இந்த 348 ஹோல் நம்பருமே 3ஆல் டிவைட் ஆகும்னு அர்த்தம். ஓகேவா? 15 வந்து அப்போ 3ஆல் டிவைட் ஆகுமா? ஆகும். அப்போது இந்த 348 வந்து 3ஆல் டிவைட் ஆகும். இப்போது 9க்கு ஒன்று எடுத்துக்கலாம். 351.
இப்போ இதோட டிஜிட்ஸை நான் ஆட் பண்ண போகிறேன். 3 + 5 8, 8 + 1 9. 9 9ஆல் டிவைட் ஆகுமா? ஆகும். அப்போ என்ன அர்த்தம்? இந்த 351 வந்து 9ஆல் டிவைட் ஆகும்னு அர்த்தம். ஓகேவா? 3க்கும் 9க்கு என்ன ரூல்னு புரிஞ்சுதா? அந்த டிஜிட்ஸை தனித்தனியாக ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு வந்த வேல்யூவை 3க்குனா 3ஆல் டிவைட் பண்ணணும், 9க்குனா 9ஆல் டிவைட் பண்ணி செக் பண்ணணும். இப்போ வரைக்கும் நம்ம ரூல் தான் பார்த்துருக்கோம். அதாவது 2க்குனா என்ன, 3க்கு என்ன? 3க்குனா டிஜிட்ஸை ஆட் பண்ணணும், 3ஆல் டிவைட் பண்ணணும். பண்ணால் அது டிவைட் ஆச்சுன்னா 3ஆல் ஆகும், ஆகலைன்னா 3ஆல் ஆகாதுன்னு பார்த்தோம். பட் இதோட இந்த ரூல் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, இதோட லாஜிக் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். 3 4 7 1. இப்போ 3 வந்து எந்த பிளேஸில் இருக்குது? thousands பிளேஸில் இருக்குது. அப்போது இது எப்படி எழுதலாம்? 3ஐ 3 × 1000 எழுதலாமா? அடுத்து 4 வந்து 100th பிளேஸில் இருக்குது. ஸோ 4 × 100 ப்ளஸ் 7 10th பிளேஸில் இருக்குது. 7 × 10 + 1. ஓகேவா? இப்போ இந்த 1000 வந்து நான் 999 + 1ன்னு எழுதலாமா? 3 × 999 + 1 ப்ளஸ் 4 × 100 அதே மாதிரி 99, அதாவது 99 + 1 ப்ளஸ் 7 × 10 வந்து 9 + 1ன்னு நான் எழுதுகிறேன். ப்ளஸ் இந்த 1 அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ என்ன ஆகும்னா, இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணேன்னா எப்படி எழுதலாம்? 3 × 999 ப்ளஸ் 3 × 1 ப்ளஸ் 4 × 99 ப்ளஸ் 4 × 1 ப்ளஸ் 7 × 9 ப்ளஸ் 7 × 1 ப்ளஸ் 1. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்? 3ஐ உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 3ஐ உள்ள மல்டிப்ளை பண்ணுறப்ப 3 × 99 ப்ளஸ் 3 × 1, 4 × 99 ப்ளஸ் 4 × 1, 7 × 9 ப்ளஸ் 7 × 1. ஓகேவா? இப்போது 999 வந்து 3ஆல் டிவைட் ஆகும், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போது 999 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் அந்த நம்பரும் 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ இது டிவைட் ஆகிடும். அதே போல் 99 3ஆல் டிவைட் ஆகும். அது கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் அந்த நம்பரும் 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடும். அதே போல் 9 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் நம்பர்ஸ் என்ன இருக்குது? 3 × 1 3 ப்ளஸ் 4 × 1 4 ப்ளஸ் 7 × 1 7 ப்ளஸ் 1. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? இந்த நம்பரோட டிஜிட்ஸை அப்படியே ஆட் பண்ணியிருக்கோமா? இப்போது இந்த வேல்யூ, இந்த டிஜிட்ஸை ஆட் பண்ணி வர்ற அந்த வேல்யூ என்ன வரும்? 3 + 4 7, 7 + 7 14, 14 + 1 15. அப்போது இந்த 15 3ஆல் டிவைட் ஆச்சுன்னா இந்த 3471 3ஆல் டிவைட் ஆகும்னு அர்த்தம். புரியுதா? இந்த 3யோட ரூலோட லாஜிக் என்னங்கிறது உங்களுக்கு புரியுதா? 3ஐ வந்து 1000 பிளேஸில் இருக்கனால 3 × 1000, 4 × 100, 7 × 10 1. அந்த 1000 எப்படி பிடிக்கிறோம்? 999 + 1 99. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் 999 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ அதனால 999 + 1. அதே போல் 99 + 1 9 + 1. ஓகேவா? அந்த மாதிரி பிரித்தா இந்த நம்பர்ஸ் ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? 3 × 1 3, 4 × 1 4. அப்போது ரிமைனிங் என்ன லெஃப்ட் ஓவர் ஆகுதுன்னா இந்த டிஜிட்ஸ் தனித்தனியாக லெஃப்ட் ஓவர் ஆகுது. ஸோ அப்போ இதோட அடிஷன் 3ஆல் டிவைட் ஆச்சுன்னா இந்த மொத்த நம்பருமே 3ஆல் டிவைட் ஆகும்னு அர்த்தம். ஓகேவா? இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரூலுக்குமே லாஜிக் இருக்கும். அதை நீங்கள் வேறு ஏதாவது நம்பர்ஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி அந்த லாஜிக் வருது, அந்த ரூல் எப்படி, அதோட லாஜிக் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் வேறு நம்பர்ஸ்க்கு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம 3க்கும் பார்த்துட்டோம், 9க்கும் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 4க்கும் 8க்கும் 16க்கும் 4 8 16 மூணுக்குமே சேம் ரூல். எதுக்கு? 4 8 16. என்னன்னா ஒரு நம்பர் கொடுத்து அது 4ஆலேயோ இல்லை 8ஆலேயோ 16ஆல் டிவைட் பண்ண கண்டுபிடிக்கிறதுக்குனா நம்ம என்ன பண்ணணும்? லாஸ்ட் 2 டிஜிட் இருக்கு இல்லையா, அது 4ஆல் டிவைட் ஆச்சுன்னா அந்த ஹோல் நம்பருமே 4ஆல் டிவைட் ஆகும்னு அர்த்தம். 8க்கு அதே மாதிரி லாஸ்ட் 3 டிஜிட்டை செக் பண்ணணும். லாஸ்ட் 3 டிஜிட் 8ஆல் டிவைட் ஆச்சுன்னா அந்த கொடுத்துருக்க ஹோல் நம்பருமே 8ஆல் டிவைட் ஆகும். அதே போல் 16க்கு லாஸ்ட் 4 டிஜிட், லாஸ்ட் இதுக்கு 4க்கு என்ன டிஜிட் பார்க்கணும்? 2 டிஜிட் பார்க்கணும். 8க்கு 3 டிஜிட் பார்க்கணும். ஓகேவா? இதுக்கு 4 டிஜிட் பார்க்கணும். அதே போல் கொடுத்துருக்க லாஸ்ட் 2 டிஜிட் 0வாக இருந்தாலும் அது 4ஆல் டிவைட் ஆகும். லாஸ்ட் 3 டிஜிட் 0வாக இருந்தால் அது 8ஆல் டிவைட் ஆகும். லாஸ்ட் 4 டிஜிட் 0வாக இருந்தால் 16ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? இப்போது 4க்கு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன். அதே சேம் மெத்தடில் நீங்கள் 8க்கும் 16க்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் எடுத்துக்கலாம் 1348. இந்த நம்பர் 4ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மொத்த நம்பரையும் டிவைட் பண்ணி பார்த்தா டைம் ஆகும். நம்ம என்ன ரூல் படி போனால் லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் பார்த்தா போதுமா? அப்போ லாஸ்ட் 2 டிஜிட் இங்கே என்ன 48. இந்த 48 மட்டும் 4ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்க்கலாமா? 1 2. ஸோ இந்த 48 4ஆல் டிவைட் ஆகிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம்? இந்த மொத்த நம்பர் இந்த 1348மே 4ஆல் டிவைட் ஆகும் தான் இதுக்கு மீனிங். ஓகேவா? அதே போல் இப்போ லாஸ்ட் 2 டிஜிட் 0வாக இருந்தால் ஃபார் எக்ஸாம்பிள் 1300. இந்த 2 டிஜிட்டும் 0வாக இருந்தாலுமே இந்த மொத்த நம்பருமே 4ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? லாஸ்ட் 2 டிஜிட் டிவைட் ஆனாலும் 4ஆல் டிவைட் ஆகும். லாஸ்ட் 2 டிஜிட் 0வாக இருந்தாலும் அது 4ஆல் டிவைட் ஆகும். அப்போ 8க்கு என்ன பார்க்கணும்? லாஸ்ட் 3 டிஜிட் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும், இல்லைனா லாஸ்ட் 3 டிஜிட் 0வாக இருக்கான்னு பார்க்கணும். 16க்கு அதே மாதிரி லாஸ்ட் 4 டிஜிட் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும், அல்லாட்டி லாஸ்ட் 4 டிஜிட் 0வாக இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? அப்போ 8க்கும் 16க்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம 11ஓட ரூல் என்னன்னு பார்க்கலாம். 11ஓட ரூல் என்ன அப்படின்னா, ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதோட ஆட் டிஜிட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும், அடுத்து அதோட ஈவன் டிஜிட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். இந்த 2 டோட்டலையும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். வர்ற ஆன்சர் வந்து ஒன்று 0வாக இருந்ததுனாலும் சரி, இல்லை 11ஆல் டிவைட் ஆகிற மாதிரி இருந்தாலும் சரி, அப்போ அந்த கொடுத்துருக்க ஹோல் நம்பருமே 11ஆல் டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ 11க்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு நம்பர் ட்ரை பண்ணலாம். 2 9 4 3 5 6 7. இப்போ என்ன பண்ணணும்? முதல் ஆட் டிஜிட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணுமா? ஆட் டிஜிட் என்ன? 2 4 5 7. அப்போ இதை ஆட் பண்ணால் 2 + 4 6, 6 + 5 11, 11 + 7 18. அடுத்து ஈவன் டிஜிட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். என்ன வரும்? 9 + 3 12, 12 + 6 18. இப்போது இதோட டிஃப்ரென்ஸ் ஆட் டிஜிட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணோம் இல்லையா, அதுவும் 18, ஈவன் டிஜிட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம், அதுவும் 18. ஸோ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் 0 வந்துருச்சு. நான் என்ன சொன்னேன்? ஒன்று 0வாக இருந்தாலும் இந்த கொடுத்துருக்க ஹோல் நம்பரும் 11ஆல் டிவைட் ஆகும். அப்படி இல்லைன்னா வர்ற அந்த ஆன்சர் வந்து 11ஆல் டிவைட் ஆச்சுன்னா அந்த அப்பையும் இந்த ஹோல் நம்பரும் 11ஆல் டிவைட் ஆகும். இங்கே நம்மளுக்கு 0 வந்துருச்சு. ஸோ என்ன அர்த்தம்? இந்த கொடுத்துருக்க இந்த மொத்த நம்பருமே 11ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணலாம். 1 4 0 9 1. இப்போ என்ன பண்ணணும்? ஆட் டிஜிட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். அப்போது 1 + 0 1 அண்ட் அகெயின் 1 + 1 2. அப்போ ஆட் டிஜிட் எல்லாம் ஆட் பண்ணால் 2 கிடச்சிருக்கு. இப்போது ஈவன் டிஜிட்டில் 4 இருக்குது, 9 இருக்குது. ஸோ 4 + 9 13. இப்போது இதோட டிஃப்ரென்ஸ் இந்த 13க்கும் மைனஸ்ன்னு எடுத்துக்க வேணாம், டிஃப்ரென்ஸ்னு எடுத்துக்கலாம். இப்போ 13க்கும் 2க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன? 13ல் 2 போச்சுன்னா வேல்யூ, அதாவது 13 - 2 11. வந்திருக்க ஆன்சர் 11ஆல் டிவைட் ஆகுமா? அப்போது இந்த நம்பர் 11ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? புரிஞ்சுதா? என்ன பண்ணுறோம்? ஆட் டிஜிட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம், அடுத்து ஈவன் டிஜிட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம், அதுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அந்த டிஃப்ரென்ஸ் 0வாக இருக்கணும், இல்லாட்டி 11ஆல் டிவைட் ஆகணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கொடுத்துருக்க நம்பர் 11ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம 7க்கும் 13க்கும் பார்க்கலாம். இப்போ 7க்கும் 13க்குமே 11 மாதிரியே சேம் ரூல் தான். அதை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சம் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அது எப்படின்றத நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சம் எடுத்து அது மூலமாக ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஓகே, இப்போ என்ன பண்ணோம்னா 11ல் என்ன பண்ணோம்? ஆட் டிஜிட் தனியாக ஆட் பண்ணோம், ஈவன் டிஜிட் தனியாக ஆட் பண்ணோம். இங்கேயும் அதே மாதிரி தான். ஆனால் என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் 3 பிரிச்சுக்கணும். செட்டாக 3 செட்ஸாக இப்படி பிரிச்சுக்கணும். இதில் ஆட் செட்ஸ் தனியாக, ஈவன் செட்ஸ் தனியாக ஆட் பண்ணணும். இப்போது இதில் ஆட் செட்டில் இங்கே 4 இருக்குது, இங்கே 792 இருக்குது. அப்போது இது ரெண்டே ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். 792 + 4 என்ன வரும்? 796. அண்ட் இங்கே ஈவன் பிளேஸ் தான் ஒரே ஒரு இது தான் இருக்குது, ஸோ அதை அப்படியே எடுத்துக்கலாம். 537. என்ன பண்ணும்? இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ இதோட டிஃப்ரென்ஸ் என்ன வரும்? 16 8 9 5 2. இப்போது இந்த வந்திருக்க ஆன்சர் அதில் என்ன பண்ணுவோம்? 11ல் வந்து இதே மாதிரி ஆட் டிஜிட்ஸ் தனியாக ஆட் பண்ணுவோம், ஈவன் டிஜிட்ஸ் தனியாக ஆட் பண்ணி டிஃப்ரென்ஸ் வந்து 0வாக இருக்கணும், இல்லை 11ஓட டிவைட் ஆகிற மாதிரியான நம்பராக இருக்கணும்னு பார்த்தோம். இங்கேயும் அதே தான். என்ன பண்ணியிருக்கோம்? குரூப்பாக பிரிச்சிருக்கோம், 3 நம்பர்ஸ் இருக்கா மாதிரி. ஸோ
இது ஆட் நம்பர் குரூப்ஸ் எல்லாம் தனியாக ஆட் பண்ணணும், ஈவன் நம்பர் குரூப்ஸ் எல்லாம் தனியாக ஆட் பண்ணணும். ஸோ இங்கே ஆட் நம்பர் குரூப்பில் என்ன இருக்குது, 4ம் 792ம் இருக்குது. ஸோ அது ரெண்டையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஈவன் பிளேஸில் வந்து ஒரே ஒரு செட்டு தான் இருக்கனால அதை டேரெக்டாக நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறேன். இப்போது இந்த ரெண்டோட டோட்டலுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 259 எனக்கு கிடச்சிருக்கு. ஒன்று 0வாக இருந்துச்சுன்னா அந்த நம்பர் 7ஆலையும் டிவைட் ஆகும், 13ஆலையும் டிவைட் ஆகும். ஓகேவா? ஆனால் இங்கே எனக்கு 259 கிடச்சிருக்கு. இதை நான் வந்து 7ஆல் டிவைட் ஆகுதான்னு முதல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது 259 வந்து நான் 7ஆல் டிவைட் ஆகுதான்னு ட்ரை பண்ணுறேன். 7 3s are 21, ரிமைனிங் 4 49, 7 7s are 49. ஸோ இந்த ரிமைண்டர் வந்து 7ஆல் டிவைட் ஆயிடுச்சு. அப்போது இந்த ஹோல் நம்பருமே 7ஆல் டிவைட் ஆகும். இப்போது இந்த வந்திருக்க ஆன்சர் 13ஆல் டிவைட் ஆகுதான்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். 259 13 ஒரு 13 இருக்கும், ரிமைனிங் 12. அப்போது ரிமைனிங் 12னா என்ன, 129 இருக்கும். 130 தான் நம்மளுக்கு 13ஆல் டிவைட் ஆகும். ஸோ 129 டிவைட் ஆகாது. அப்போது இந்த நம்பர், இந்த ரிமைண்டர் வேல்யூ 13ஆல் நம்மளுக்கு டிவைட் ஆகலை. அப்போ என்னென்னா இந்த ஹோல் நம்பருமே 13ஆல் டிவைட் ஆகலைன்னு அர்த்தம். ஓகேவா? என்ன பார்த்தோம், மொதல் செட்டாக பிரிச்சுக்கிட்டோம். 3 3 குரூப்ஸாக இருக்கிற மாதிரி நம்பர்ஸை பிரிச்சுக்கிறோம். ஆட் குரூப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறோம். அடுத்து ஈவன் குரூப்ஸு, வேறு ஏதாவது ஈவன் குரூப் இருந்தால் ஆட் பண்ணணும். இங்கே ஒரே ஒரு இது இருக்கனால நான் அதை அப்படியே டேரெக்டாக எடுத்துக்கிறேன். இப்போ சப்போஸ் இன்னொரு 3 செட் ஆஃப் நம்பர்ஸ் இங்கே இருந்துச்சுன்னா ஈவன் பிளேஸில் அந்த 2 செட்டையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே போடணும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறேன், ஆட் பிளேசஸில் இருக்க குரூப்ஸை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஈவன் பிளேசஸில் ஒன்று இருக்கனால அதை அப்படியே எடுத்துக்கிறேன். இது ரெண்டுக்கும் என்ன கண்டுபிடிக்கணும், டிஃப்ரென்ஸ். இங்கே தான் ஆட் பண்ணணும். அந்த ஆட் பிளேஸ்க்கும் ஈவன் பிளேஸ்க்கும் இருக்க டோட்டலோட டிஃப்ரென்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னு பார்க்குறேன். 0வாக இருந்துச்சுன்னா அந்த நம்பர் 7ஆலையும் டிவைட் ஆகும், 13ஆலையும் டிவைட் ஆகும், ரெண்டாலையுமே டிவைட் ஆகும். ஸோ எனக்கு 259 நம்பராக கிடச்சிருக்கு. அப்படி நம்பராக கிடைக்கிறப்போ தனித்தனியாக டிவைட் பண்ணி பார்க்கணும். ஸோ என்ன பண்ணுறேன், 259 7ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறேன். என்ன வருது, டிவைட் ஆகுது. 13ஆல் பண்ண ஆகலை. அப்போது இந்த கொடுத்துருக்க மொத்த நம்பருமே என்ன அர்த்தம், 7ஆல் டிவைட் ஆகும், 13ஆல் டிவைட் ஆகாது. ஓகேவா? ஸோ 11ஓட ரூல் மாதிரியே தான் 7க்கும் 13க்கும். பட் இங்கே என்ன பண்ணுறோம், குரூப்பாக பிரிச்சுக்கிறோம் நம்பர்ஸை. அது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி ரூல் வந்து சேம் தான். ஸோ இப்போ என்ன பண்ணோம், 7க்கும் 13க்கும் பார்த்துட்டோம். இப்போ ரிமைனிங் என்னென்ன நம்பர் இருக்குது, 6 12 14 15. 6 வந்து இப்போ ஒரு நம்பர் வந்து 6ஆல் டிவைட் ஆகணும்னா என்ன பண்ணணும்னா 2 × 3. 2ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆச்சுன்னா அந்த நம்பர் 6ஆல் டிவைட் ஆகும். அதே போல் 12க்கு 3 × 4. ஒரு நம்பர் 3ஆலையும் 4ஆலையும் டிவைட் ஆச்சுன்னா அந்த நம்பர் 12ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? 14க்கு 2 × 7. ஓகேவா? என்ன, அதாவது 6 12 14 15க்குலாம் தனித்தனி ரூல் கிடையாது. இப்படி 2ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆச்சுன்னா 6ஆல் ஆகும், 3ஆலையும் 4ஆலையும் டிவைட் ஆச்சுன்னா 12ஆல் ஆகும். அதே போல் 2ஆலையும் 7ஆலையும், அந்த கொடுத்துருக்க நம்பர் 2ஆலையும் 7ஆலையும் டிவைட் ஆச்சுன்னா 14ஆல் ஆகும். அதே போல் அந்த கொடுத்துருக்க நம்பர் 3ஆலையும் 5ஆலையும் டிவைட் ஆச்சுன்னா 15ஆலையும் டிவைட் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ என்னெல்லாம் பார்த்தானோ ஒருக்கா ரீகால் பண்ணலாம். 2க்கு என்ன ரூல் பார்த்தோம், லாஸ்ட் டிஜிட் ஈவன் நம்பராக இருந்தால் அந்த மொத்த நம்பருமே 2ஆல் டிவைட் ஆகும். 3க்கும் 9க்கு என்ன பார்த்தோம், சம் ஆஃப் த டிஜிட்ஸ், அந்த டிஜிட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் ஆச்சுன்னா 3ஆல் டிவைட் ஆகும், 9ஆல் டிவைட் ஆச்சுன்னா அந்த நம்பர் 9ஆல் டிவைட் ஆகும். அதே போல் 4 8 16க்கு என்ன பார்த்தோம், 4க்கு லாஸ்ட் 2 டிஜிட் பார்க்கணும், 8க்கு லாஸ்ட் 3 டிஜிட் பார்க்கணும், 16க்கு லாஸ்ட் 4 டிஜிட் பார்க்கணும். அதே மாதிரி 0வும் லாஸ்ட் 2 டிஜிட் 0வாக இருந்தாலும் சரி, லாஸ்ட் 3 டிஜிட் 0வாக இருந்தாலும் சரி, லாஸ்ட் 4 டிஜிட் 0வாக இருந்தாலும் சரி, அது 4 8 16ஆல் டிவைட் ஆகும். அடுத்து 11க்கு என்ன பார்த்தோம், ஆட் டிஜிட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும், ஈவன் டிஜிட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அதுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த டிஃப்ரென்ஸ் 0வாக இருந்தாலும் சரி, இல்லை 11ஆல் டிவைட் ஆகிற நம்பராக இருந்தாலும் சரி, அந்த நம்பர் வந்து 11ஆல் டிவைட் ஆகும். இப்போது 7க்கும் 13க்கும் என்ன பண்ணணும், அதே மாதிரி நம்பர்ஸை குரூப்பாக பிரிச்சுக்கணும். 3 3 குரூப்ஸாக பிரிச்சுட்டு என்ன பண்ணணும், ஆட் குரூப்ஸ் தனியாக ஆட் பண்ணிக்கணும், ஈவன் குரூப்ஸ் தனியாக ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். அது 0வாக இருந்தால் அந்த நம்பர் 7ஆல் டிவைட் ஆகும், 13ஆல் டிவைட் ஆகும். இப்போது ஒரு வேல்யூ கிடைக்குது அப்படின்னா நீங்கள் 7 டேபிளுக்கு அதை செக் பண்ணுறீங்கன்னா அந்த வந்திருக்க ஆன்சரை 7ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். இல்லை 13 டேபிளுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்திருக்க ஆன்சரை 13ஆல் டிவைட் பண்ணி பார்த்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த நம்பர்ஸ்க்கெலாம் தனியாக டிவிசிபிலிட்டி ரூல்னு கிடையாது. அதுக்கு பதிலாக இதை எப்படி எழுதலாம்னா 6 வந்து 2 × 3ன்னு எழுதலாம். ஸோ அப்போது இந்த 2ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆச்சுன்னா அது 6ஆலையும் டிவைட் ஆகும்னு அர்த்தம். 14 வந்து 2 × 7 எழுதலாம். அப்போது அது 2ஆலையும் 7ஆலையும் டிவைட் ஆச்சுன்னா 14ஆலையும் டிவைட் ஆகும்.
18க்கு 2 இன்ட்டு 9 அப்போது அது 2ஆலையும் 9ஆலையும் டிவைட் ஆச்சுன்னா அது 18ஆலையும் டிவைட் ஆகும்னு அர்த்தம். இப்போ வந்து இதை வந்து இந்த நம்பர்ஸ்க்கெல்லாம் தனியாக டிவிசிபிலிட்டி ரூல் கிடையாது. ஸோ இந்த மாதிரி அதோட மல்டிப்ளிகேஷன்ஸை வச்சு செக் பண்ணுறோம். இப்போ இதை வந்து உங்களுக்கு ஒர்க் ஷீட்டாக கொடுப்பாங்க. இதை நீங்கள் டெய்லி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ வந்து 18 வந்து 3 இன்ட்டு 6ன்னு எழுதலாம். அதுக்காக நம்ம 3ஆல் 6ஆல் டிவைட் ஆச்சுன்னா அது 18ஆல் டிவைட் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ 2 இன்ட்டு 9ஆல் தான் செக் பண்ணணும் 18. ஸோ நீங்கள் அந்த ஒர்க் ஷீட்டை டெய்லி பார்த்தீங்கன்னா எந்த காம்பினேஷனை வந்து செக் பண்ணால் கரெக்டாக இருக்குன்றது உங்களுக்கு ஞாபகத்தில் நிற்கும். ஏன்னா 18க்கு எப்படி 6 இன்ட்டு 3ன்னு எழுதலாம், 2 இன்ட்டு 9 எழுதலாம். பட் 2ம் 9ம் மட்டும்தான் நீங்கள் செக் பண்ண முடியும். 6ம் 3ஆலையும் டிவைட் ஆச்சுன்னா அது 18ஆல் டிவைட் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா? புரியுதா? அதுக்காக தான் நீங்கள் அந்த ஒர்க் ஷீட்டை அப்பப்போ டைம் கிடைக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஞாபகத்தில் நிற்கும். அந்த மல்டிப்ளிகேஷன் எந்த மல்டிப்ளிகேஷனுங்கிறது உங்களுக்கு ஞாபகத்தில் நிற்கும். ஸோ இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? ரியல் நம்பர்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், ரேஷனல் நம்பர் அண்ட் இரேஷனல் நம்பர்ஸோட காம்பினேஷன் பார்த்தோம். ரேஷனல் நம்பர்ஸ்குள்ளே என்னென்னலாம் வந்தது? ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அது கூட 0 ஆட் ஆகிறப்ப அது ஹோல் நம்பர் ஆச்சு. நெகட்டிவ் நம்பர்ஸ் ஆட் ஆகிறப்ப அது இன்டீஜர் ஆச்சு. அது ஃப்ராக்ஷனில் எழுத முடிகிறப்ப அது ரேஷனல் நம்பர் ஆச்சு. இது இந்த நம்பர்ஸ் இல்லாத மற்ற எல்லா நம்பரும் இரேஷனல் நம்பர். ஸோ இதோட காம்பினேஷன் ரியல் நம்பர். அதே போல் ஆட் நம்பர் ஈவன் நம்பர்னா என்னென்னு பார்த்தோம். ஈவன் வந்து 2ஆல் டிவைட் ஆச்சுன்னா கம்ப்ளீட்டாக ரிமைண்டர் இல்லாமல் ஆகிறது ஈவன். ரிமைண்டர் வந்தால் அது ஆட். அதே போல் ப்ரைம்னா என்னென்னு பார்த்தோம். 2 ஃபேக்டர் இருக்கும். அப்படி இருந்தால் அது ப்ரைம். மோர் தென் 2 ஃபேக்டர் இருந்தால் அது காம்போசிட் நம்பர். கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வர நம்பர் அடுத்தடுத்து இன்க்ரீசிங் ஆர்டரில் வர நம்பர்ஸ்னு பார்த்தோம். ஃபேஸ் வேல்யூ பிளேஸ் வேல்யூ என்ன பார்த்தோம். ஃபேஸ் வேல்யூனா ஒரு நம்பர் எந்த பிளேஸில் இருந்தாலும் சேம் அந்த டிஜிட் என்ன வேல்யூவோ அந்த டிஜிட்டோட வேல்யூவே கொடுத்துச்சுன்னா அது ஃபேஸ் வேல்யூ. அது இருக்க பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி வேல்யூ மாறுச்சுன்னா அது பிளேஸ் வேல்யூ. லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம். டிவிசிபிலிட்டி ரூல் பார்த்தோம். டிவிசிபிலிட்டி ரூல் வந்து நீங்கள் அப்பப்போ ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். அந்த ஒர்க் ஷீட் உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஸோ அதில் இருக்க ரூல் அப்பப்போ பார்த்துட்டே இருந்தீங்கன்னா தான் ஞாபகத்தில் இருக்கும். ஸோ டிவிசிபிலிட்டி ரூல்லாம் தெரிஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு கால்குலேஷன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எக்ஸாமில். ஓகேவா? ஓகே, நம்ம இன்றைக்கி லேர்ன் பண்ணதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.